தமிழ்நாடு போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 மற்றும் அக்டோபர் 13ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். டிஎன்பிசியோட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வினா பாருங்கள். பிரதமர் மோடி தொடங்கி வைத்த பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா திட்டம் குறைந்த விவசாயம் உற்பத்தி உள்ள எத்தனை மாவட்டங்களை இலக்காக வைத்துள்ளது? அதாவது குறைந்த விவசாய உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களை கண்டறிந்து அதில் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி தன்யா கிருஷி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது எத்தனை மாவட்டங்களுக்கு இலக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 100 மாவட்டங்களை இலக்காக கொண்டு வைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இது தொடங்கப்பட்ட தேதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது வினா பாருங்கள். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதாவது 2 இது கொடுத்துருக்குறாங்க, தேதியும் கேட்டிருக்காங்க, வருடமும் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? சர்வதேச பெண் குழந்தை தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும். இது எந்த வருடத்திலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 2011 கொண்டாடப்படுகிறது. சர்வதேச ஐநா சர்வதேச சபை பார்த்திங்கன்னா 2011 பார்த்திங்கன்னா அக்டோபர் 11 தேதியை சர்வதேச பெண் குழந்தை தினமாக அனுசரிக்க வராங்க. சரிங்களா? அடுத்தது மூன்றாவது வினா பாருங்கள். பின்வரும் இந்திய துறைமுகங்களில் எவை தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் பசுமை ஹைட்ரஜன் மையங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? முதல் இது பாருங்கள், தீனதயாள் துறைமுக ஆணையம், இது குஜராத்தில் இருக்குது. அடுத்தது வஉசி துறைமுக ஆணையம் தமிழ்நாடு, பாரதீப் துறைமுக ஆணையம் ஒடிசா, மும்பை துறைமுக வாரியம் மகாராஷ்டிரா. இதில் பார்த்திங்கன்னா தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை தொடங்குறதுக்கு பார்த்திங்கன்னா மையங்கள் ஒரு 3 முக்கிய மையங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நமக்கு சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதில் சரியானது பார்த்திங்கன்னா முதல் 3, அதாவது தீனதயாள் துறைமுக ஆணையம் குஜராத், வஉசி துறைமுக ஆணையம் தமிழ்நாடு, பாரதீப் துறைமுக ஆணையம் ஒடிசா. இந்த பசுமை ஹைட்ரஜன் திட்டம் பார்த்தீங்கன்னா எதிர்கால ஆற்றல் இலக்கு திட்டம். சரிங்களா? சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் திட்டத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் பார்த்திங்கன்னா அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட இதாக பார்த்திங்கன்னா இந்த 3 இது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா பாருங்கள். 4வது வினா. இந்தியா செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? அதாவது ஏஐ மாநாடு பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. எந்த இடத்துல அப்படின்னா புதுடெல்லியில் நடக்க இருக்குது. எப்போ நடக்க இருக்கிறது அப்படின்னா பிப்ரவரி மாதம், அடுத்த மாதம். சரிங்களா? சரி, அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 2026 நடக்க இருக்கிறது. 5வது வினா. பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். இந்திய அரசு சமீபத்தில் ஸ்ரம் சக்தி கொள்கை 2025 எனும் தேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கையின் வரைவை வெளியிட்டுள்ளது. இந்த கொள்கையின் நோக்கம் இந்தியாவை 2030க்குள் ஒரு மேம்பட்ட நாடாக மாற்றுவதற்காக தொழிலாளர் அமைப்பை வலுப்படுத்துவது ஆகும். இந்த கொள்கை ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒரு பொதுவான சமூக பாதுகாப்பு கணக்கை உருவாக்கும் திட்டத்தை முன்வைக்கிறது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள 3 கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1வதும் 3வதும் தான் சரியானது. சரிங்களா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரம் சக்தி கொள்கை அப்படிங்கிற 2025 அதற்கான பாலிசி நோட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த கொள்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத 3வது இதுதான் சரியானது. அப்போ இந்த 2வது இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த கொள்கையோட நோக்கம் இந்தியாவை 2047க்குள்ளே, சரிங்களா, 2047க்குள்ளே ஒரு மேம்பட்ட நாடாக மாற்றுவதற்காக வலுப்படுத்துவதாக இலக்கு வச்சுருக்கிறாங்க. 2030 கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வினா பார்ப்போம். 6வது வினா பாருங்கள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக இடம்பெயரும் பறவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் 2வது சனிக்கிழமை. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை கொண்டாடுறாங்க. அது எந்தெந்த தினம் அப்படின்னா மே மாதம் 2வது சனிக்கிழமை, அதே இது அக்டோபர் மாதம் 2வது சனிக்கிழமை. அப்போ இந்த வருடத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அக்டோபர் 11 சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை அக்டோபர் 11ஆம் தேதி அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ கொண்டாடி இருக்கிறோம். அடுத்தது 7வது வினா. நாம் செயலியில் தற்போது உள்ள வர்த்தகம் செய்யக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை என்ன? நாம் அப்படின்னா நேஷ்னல்
அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், தேசிய வேளாண் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய மீனிங்கு. நமக்கு சமீபத்தில் கூட குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போது இந்த செயலியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய பொருட்களை வந்து என்னென்ன பொருட்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா, அந்த செயலி மூலமாக. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு 9 பொருட்கள் வந்து சேர்த்தாங்க சரிங்களா, 9 பொருட்கள் வந்து சேர்த்தாங்க. இப்போ தற்போது இந்த 9 பொருட்களை சேர்த்து இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 247 பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈனாம் செயலியில் வந்து இருக்குது சரிங்களா. ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. இந்த ஈனாம் செயலில் உள்ள பொருட்களுடைய எண்ணிக்கை வந்து 247 தற்போதைய கணக்குப்படி. இது கூடலாம் அடுத்து சரிங்களா. அடுத்து 8வது, ஒளிராத மின்மினி பூச்சி இனங்கள் தற்போது தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் கண்டறியப்பட்டது? ஒளிராத மின்மினி பூச்சி இனங்கள் தற்போது தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் கண்டறியப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மலைப்பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்குது. அடுத்தது 9வது வினா பாருங்கள். 2025ஆம் ஆண்டின் திருமதி பிரபஞ்ச பேரழகி, அதாவது மிஸ்டர்ஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா செரி சிங். பிலிப்பைன்ஸில் மணிலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒகாடா அப்படிங்கிற ஒரு மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டி வந்து நடந்துச்சு. அதில் இந்தியாவை சேர்ந்த முதலாக இந்தியா வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவருடைய யார் அப்படின்னா செரி சிங் அப்படிங்கிறவங்க சரிங்களா. பிரபஞ்ச பேரழகி போட்டியில் முதலாக வென்ற ஒரு இந்திய பெண் செரி சிங். முக்கியமான வினா. அடுத்தது, மத்திய சுகாதார அமைச்சகம் இந்தியாவின் முதல் மனநல தூதராக யாரை நியமித்துள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா தீபிகா படுகோனே. அக்டோபர் 10 உலக மனநல தினம் சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதற்கு முந்தைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருப்போம். அடுத்தது கடைசி வினா, வருவாய்த்துறை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1. இந்த ஜூலை 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின பசலி ஆண்டு அப்படிங்கிறத வச்சு அடிப்படையை வச்சு தான் வந்து இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவும் முக்கியமானது தான் சரிங்களா. சரி, ஓகே. அப்போ இந்த 11 தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 12-13ஆம் தேதி நடைபெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாளைய இதில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.